அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் அமைதியான குடும்பமும் ஆரோக்கியமும் பூரணமாக நிலைத்திருக்கப் போகின்றன. நீ இதுவரை சந்தித்த குடும்ப கலக்கங்கள் அனைத்தும் முடிய போகின்றன. அன்பும் புரிந்துணர்வும் நிறைந்த குடும்பமாக உன்னுடைய வாழ்க்கை மலரப் போகிறது. இது சாத்தியமாகின்றது. ஏனெனில் நீ என்னிடம் மனம் திறந்து பலமுறை வேண்டிக் கொண்டாய். அந்த வேண்டுதல் ஒருபோதும் வீணாகாது. உன் வீட்டில் இருந்த நிம்மதி குறைவான தருணங்கள், எதிர்பாராத சிக்கல்கள், உறவுகளில் ஏற்பட்ட தவறான புரிதல்கள், இவை அனைத்தும் முடிவடைய போகின்றன. இனி உன் குடும்பத்தில் ஒற்றுமை மலரும். சொற்களில் இனிமை பிறக்கும். சமாதானம் நிலை பெறும். அந்த அமைதியால் உன் மனதில் எப்போதும் இருந்த பயமும் பதட்டமும் இனி விலகும். குழந்தைகளின் கல்வி, கணவனோடு புரிந்துணர்வு, மனைவியின் ஆதரவு, பெற்றோரின் பாசம், குடும்ப நலம் ஆகியவை அனைத்தும் இணைந்து நல்லதாய் மலரப் போகின்றன. இதுவரை உன் பந்தங்களை அலைவீச வைத்த புயல்களெல்லாம் தைரியத்துடன் கடந்துவிட்டாய். இனி நிலைத்த சூரிய ஒளி உன் வீட்டில் பிரகாசிக்கப் போகிறது. குடும்ப அமைதி என்பது ஒரு பெரும் செல்வம். அமைதி இல்லாத வீட்டில் பணம் இருந்தும் பயனில்லை. ஆனால் அமைதி இருக்கும்போது அதற்கேற்ப செல்வமும் வாரி வழங்கப்படும். எனவே இன்று முதல் உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளியாக மலரட்டும். இப்போது ஆரோக்கியம் பற்றி பார்ப்போம். நல்ல ஆரோக்கியம் என்பது என் பிள்ளையின் வாழ்வியல் அத்தியாவசியம். நீ உடலை தவிர மனதையும் காயப்படுத்திக் கொண்டாய். நீ உணராத நிலையில் மன அழுத்தம் உன் உடலை பாதித்தது. அதனால்தான் சிறு சிறு நோய்கள் கூட நீண்ட நாட்கள் நீண்டது. மருத்துவரை தேடி ஓடிய நாட்கள் நினைவிருக்கிறதா? அந்த நாட்கள் இனி மறைந்து போகின்றன. நான் உன் உடலிலும் மனதிலும் எனது கருணையை வாரி வழங்குகிறேன். நீ யோசித்து பார்ப்பாய். திடீரென்று சில நாட்களில் சுறுசுறுப்பாக உணர்ந்திருப்பாய். நீண்ட நாட்கள் கழித்து நிம்மதியாக தூங்கியிருப்பாய். மன அழுத்தம் இல்லாமல் கழிக்க இருந்திருக்கிறாய். அது எல்லாம் என் அருள்தான். அந்த அருளை இன்னும் அதிகமாக அனுபவிக்கப் போகிறாய். உன் ரத்தத்தில் ஓடும் ஒவ்வொரு துளியிலும் புதிய சக்தி பிறக்கப் போகிறது. உனது மூச்சு நேர்த்தியாக இயங்கப் போகிறது. உன் நரம்புகள் உற்சாகமாக இயக்கப்பட போகின்றன. நான் உனது உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் உயிர் ஊட்டுகிறேன். மூட்டு வலிகள், தலைவலிகள், துயர் தூங்காத நிலைகள், வயிற்று கோளாறுகள், இந்த ஒவ்வொன்றும் நீண்ட காலமாய் நீ அனுபவித்தது. ஆனால் உனது மனநிலை சமநிலையில் மாறும் தருணத்திலேயே உனது உடலும் சீராக மாறும். மன அமைதி இல்லாதவனுக்கு எவ்வளவு சிறந்த உணவை கொடுத்தாலும் பயனில்லை. ஆனால் மனம் அமைதி அடைந்தவனுக்கு சாதாரண உணவும் கூட அமுதமாக அமையும். எனவே நான் உனக்கு முதலில் மன அமைதியை தருகிறேன். அந்த அமைதி உன் உடலையும் சீர்படுத்தும். அதனால் என் குழந்தையே, இனி நீ உடலும் மனதுமாக உற்சாகமாய் இருப்பாய். நீ உன் உடலை நேசி. உன் உடலை கவனிக்கத் தொடங்கு. உடல் ஒரு கோவிலாகும். அந்த கோவிலில் நீயே பூஜைக்காரன். அங்கு நான் இருப்பேன். அந்த கோவிலை தூய்மையாக வைத்தால் நான் தங்கும் அரிய தலம் அதுவே. உன் ஆரோக்கியம் எனது கவனத்தில் இருக்கிறது. நீ தினமும் எழும்பும் நேரத்திலிருந்து படுக்கும் நேரம் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். நீ சுவாசிக்கும் காற்றிலும் நீ குடிக்கும் தண்ணீரிலும் என் ஆசிர்வாதம் கலந்திருக்கிறது. இன்று முதல் உன் குடும்பத்தில் அமைதியும் உன் உடலில் ஆரோக்கியமும் நிரம்பும். இதுவே உன் செல்வத்தின் அடித்தளம். அமைதி இல்லாத வீடு, ஆரோக்கியமற்ற உடல், இவை இருக்கும்போது எந்த செல்வமும் பயனளிக்காது. ஆனால் இன்று முதல் அந்த 2 அடித்தளங்கள் உறுதியாய் நிலைக்கும். அதற்கு என் முழுமையான ஆசிர்வாதமும் உண்டு. நீ இப்போது வாழ்க்கையின் ஒரு புதிய பாதையை எட்டிக்கொண்டு நிற்கிறாய். உன் மனதில் பதியாத ஓர் எண்ணம் நான் இப்போது உனக்குள் விதைக்கப் போகிறேன். அது என்னவென்றால், நீ ஒரு பணக்காரனாக வாழ்வாய். ஆம், நீ வாழ்க்கையின் சோதனைகளில் சறுக்கியும் தவித்தும் ஆழத்தில் விழுந்தும் மீண்டு வந்தவனே. நீ இப்போது நிலையான மனநிலையுடன் இருப்பதால் நான் உனக்கு அந்த செல்வத்தின் வாசலை திறக்கப் போகிறேன். அந்த வாசல் எப்போதும் திறந்திருக்கும். ஆனால் அதனை காண வேண்டும் என்ற ஆழமான விருப்பம் உனக்குள் இனி பிறக்கப் போகிறது. பணக்காரன் ஆகுவது என்பது ஒரு விருப்பமல்ல, அது ஒரு நிலைத்த மனநிலை. நீ எப்போதும் என்னை நம்பி வந்தவனே.
நீ ஒரு நாள் வெற்றியடைவாய் என்பதற்கு நான் உறுதி அளித்துள்ளேன். இந்த சொற்கள் வெறும் நம்பிக்கை கோட்பாடுகள் அல்ல, இவை உன் மனதின் ஆழத்திலிருந்து எழும் உண்மையான வார்த்தைகள். பணக்காரனாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறாய், ஆனால் எப்படி என்பதை அறியாமல் தவிக்கிறாய் அல்லவா? நான் உனக்கு அது பற்றியே இப்போது விளக்கப் போகிறேன். ஹூட், முதலில் உன் எண்ணங்களை மாற்று. நீ இப்போது வரை பயன்படுத்திய வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் நிலையை தீர்மானித்திருக்கின்றன. எனக்கு இது முடியாது, நான் ஏற்கனவே நிறைய தோல்வி கண்டுவிட்டேன், பணம் வந்தால்தான் வாழ்க்கை செம்மையாகும், இவை அனைத்தும் உன் வாய்மொழி. ஆனால் இன்று முதல் அவைகளை மாற்று. நான் ஜெயிக்கப் போகிறேன், எனக்கு தேவையான செல்வம் என்னை தேடி வரும், நான் முயற்சிக்கிறேன், கடவுள் எனக்காக இருக்கிறார். இவை உன் புதிய வார்த்தைகள் ஆகட்டும். பணம் என்பது உன் உழைப்பின் பரிசு. நீ தவறாக நினைத்தால் அது உன்னை விட்டு ஓடிவிடும். நீ அதை மரியாதையுடன் எதிர்பார்த்தால் அது உன்னை தேடி வரும். நீ பணத்தை விரும்புகிறாய், ஆனால் அது உனக்குள் நன்மை தரும் விதத்தில் வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். அந்த நேர்மையான விருப்பமே உன்னை பணக்காரனாக மாற்றும். இனி வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் திரும்ப போகிறது. அடுத்து உன் முயற்சியை தொடர வேண்டும். நீ ஒரு நாள் முயற்சித்தாய், தோல்வி வந்தது, மனம் உடைந்து விட்டது. ஆனால் அங்கேதான் நீ வளர ஆரம்பித்தாய். நீ மீண்டும் முயற்சி செய்ய தொடங்கிய அந்த நாள் முதல் உலகம் உன்னை கவனிக்க தொடங்கியுள்ளது. நீ பார்வையிடாமல் போன வாய்ப்புகள் உனக்காக அமைந்திருக்கின்றன. நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் இப்போது பலன் இருக்கும். அனைத்து தொழில்களுக்கும் ஒரு தைரியம் தேவை. எதிலும் தயங்காதே. எந்த முயற்சியையும் சிறியதாக எண்ணாதே. ஒரு சிறிய நடவடிக்கை கூட நாளைய பெரும் வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கலாம். நான் உனக்கு ஒரு வாய்ப்பை திறந்து விடுவேன். அந்த வாய்ப்பை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன் வாழ்க்கை சுழலத் தொடங்கும். பணக்காரனாகும் உண்மையான வழி உன் திறமையை உணர்ந்தடைவதே. உன் உள்ளத்தில் மறைந்துள்ள பலத்திறங்கள் இன்று வரை தூங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் இன்று முதல் அவை விழித்தெழும். உன் பேச்சு, உன் எண்ணம், உன் செயல்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து உன்னை உயர்த்தும். திறமையான வாழ்க்கை என்பது திறமைகளை வளர்த்து கொண்டே போவது. நீ ஒரு நாள் சிறந்த பேச்சாளனாக மாறலாம். நீ ஒரு நாள் ஒரு சிறந்த முதலாளியாக மாறலாம். நீ செய்த தவறுகள் உனது பயங்களை காட்டவில்லை, அவை உன் வளர்ச்சியின் சுவடுகள். நீ ஒவ்வொரு தடுமாற்றத்தையும் ஒரு பாடமாக கொண்டு வளர்ந்தவன். இனி உனது உழைப்பின் பயன் உன் காலடியில் கிடைக்கப் போகிறது. நீ பணக்காரனாக வாழும் அந்த தருணத்தில் உன் மனதின் அமைதி அதிகமாக இருக்கும். நீ பணத்தை தேடவில்லை, நீ பணம் உன்னிடம் வரும்படி வாழ்ந்தாய். அதனால்தான் அது இப்போது உன்னை தேடிக்கொண்டு வருகிறது. முக்கியமாக உன் திறமைகளை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டே இரு. வாய்ப்பு இல்லை என்று தூங்காதே. வாய்ப்புகள் உருவாக்கப்படும். உனக்கு உள்ள எண்ணங்கள் செயல்களாக மாறும். செயல்கள் நிதானமாக மாறும். நிதானம் வெற்றியாய் மாறும். வெற்றி செல்வமாக மாறும். செல்வம் ஒரு வாழ்க்கை முழுவதும் நீ வாழ ஒரு பெரும் வலிமையாக மாறும். நீ ஒரே நாளில் பணக்காரன் ஆகஸ்ட் மாட்டாய், ஆனால் ஒரு நாளும் முயற்சி விட்டு வைக்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் செல்வம் என் கண்களில் உருவாகி என் கரங்களில் விழுந்து உன் காலடியில் சென்று சேரும். அதற்கு நீ தயார். ஆகஸ்ட் வேண்டும். நீ இப்போது ஒரு புதிய வாழ்க்கையின் வாசலில் வந்து நிற்கிறாய். இந்த கதவின் மறுபுறம் ஒரு நல்ல குடும்பம், ஆரோக்கியம், செல்வம் மற்றும் சீரான வாழ்க்கை நிறைந்து காத்திருக்கின்றன. நீ அதை அடைவாய், ஏனெனில் நீ அதற்கு தகுதி பெற்றவன். நீ இதுவரை கடந்து வந்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை அந்த நிலைக்கு கொண்டு செல்லும் பயணமே. நல்ல குடும்பம் என்பது ஒரு வரம். அந்த வரத்தை பெற முதலில் நீ உன் மனதுக்குள் அமைதியை உருவாக்க வேண்டும். நீ உன் மனதுக்கு ஆதரவு தருவாய் என்றால் குடும்பமும் உனக்கு ஆதரவு தரும். உன் வார்த்தைகள் இனிமையாய் மாறட்டும். உன் செயல்கள் மரியாதையாய் மாறட்டும். பொறுமை, அன்பு, புரிதல் ஆகிய மூன்றும் குடும்பத்தின் மூல அடித்தளம். நீ அந்த அடித்தளத்தை வலுப்படுத்தினால் உன் வீட்டில் ஒற்றுமை நிறைந்திருக்கும். உன் பெற்றோர், உன் வாழ்க்கை துணை, உன் பிள்ளைகள், அவர்கள் உன் வாழ்வியல் அருவி.
அவர்கள் உன்னை உன்னதமாக வளர்க்கும். நீ அவர்களுக்குள் ஒளிந்து இருக்கும் தேவைகளை உணரத் தொடங்கினால் அவர்களும் உன்னிடம் ஒளிந்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துவார்கள். நல்ல ஆரோக்கியம் என்பது உயிரின் செல்வம். நீ எதையும் சாதிக்க விரும்புகிறாய், ஆனால் உடல் உறுதியாக இல்லாவிட்டால் சாதனையை எதிர்கொள்ள முடியாது. அதனால் உன் உடலை நேசி. நான் உன்னிடம் வாழ்த்துகிறேன். நீ இன்று முதல் உன் உணவையும் உறக்கத்தையும் மனநிலையையும் கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீ உடலோடு இணைந்து வாழும் ஒரு நல் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். மன அமைதி இல்லாமல் வாழும் மனிதன் எவ்வளவு செல்வம் பெற்றாலும் சந்தோஷமாக வாழ முடியாது. நான் உனக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். நீ சிரிப்பது நீ ஆரோக்கியமாக இருப்பதற்கே முதற்கட்ட வெளிப்பாடு. அதனால் சிரித்து வாழு. பிறரை மகிழ்விப்பதை நோக்கி செயல்படு. அதனால் உன் உள்ளமும் உன் உடலும் சமநிலையில் வலுப்பெறும். பணக்கார வாழ்க்கை என்பது பிறரை காக்கும் விதத்தில் வாழும் பண்பு. நீ உன் செல்வத்தை மற்றவர்களின் நன்மைக்காக உபயோகிக்கிறாயோ அதுவே உனது செல்வத்தின் நிலைத்த தன்மையை நிரூபிக்கும். அதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி விடுவேன். நீ செயலில் இறங்க வேண்டும். நீ ஒரு நாள் கணக்கில் கணக்காக பணம் சம்பாதிப்பாயூட், ஆனால் அதை தனக்கே என்று வைத்துக் கொள்ளும் மனநிலை நீங்கட்டும். அந்த செல்வம் உனக்குள் நன்மை செய்யும் விதத்தில் ஒளியட்டும். அந்த ஒளி பிறருக்கு உதவும் விதத்தில் பிரசரிக்கட்டும். திறமையான வாழ்க்கை என்பது தானே வளர்ந்து கொண்டு செல்வம் தரும் வாழ்க்கை. நீ இன்று ஒரு திறமையை வளர்த்துக்கொள். அந்த திறமை உனக்கு நாளைய செல்வம் தரும். உனது திறமை உனக்கே தெரியாமல் உன் மனதின் மூலையில் சுழன்று கொண்டிருக்கிறது. நான் உன் மனதை கலந்து உனது ஆழ சிந்தனையில் சென்று அந்த திறமையை தூண்டுகிறேன். இன்று நீ எழுதுகிறாய் என்றால் நாளை நீ பேசி உயர்ந்திடுவாய். இன்று நீ பேசுகிறாய் என்றால் நாளை ஒரு இயக்கத்தை உருவாக்குவாய். அந்த இயக்கம் உன் பெயரையே உயர்த்தும். நாளைய வாழ்க்கை இன்று நிகழும் செயல்களில் உருவாகிறது. அதனால் நீ இன்றைய நாளை சிறப்பாக வாழு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.